அதாவது இந்த 2025 இன்னும் ஒரு சில நாட்களில் 4 மாதங்கள் முடிய போகுது. அதாவது 3ல் 1 பங்கு முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 8 மாதங்களில் என்னென்ன படங்கள் வரப்போகுதுன்னா சொல்லி வச்ச மாதிரியே பாருங்கள், 8 மாதங்கள்லையும் வேறு லெவலில் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம். அப்படி என்னையா படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தா தேதி வாரியாகவே நம்ம சொல்லிடுவோம். மே 1ஆம் தேதி நமக்கே தெரியும், நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட ரெட்ரோ படம் உலகம் முழுக்க ரிலீஸு, உலகம் முழுக்க எதிர்பார்ப்பு இருக்குது. இது ஒன்று. மேக்கு அப்புறம் ஜூன் 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட மணிரத்னம் இயக்கிய தக் லைஃப் படம். இந்த படத்துக்கான ஃபீவர் இப்போவே வேறு லெவலில் தெறிக்க விட்டுருச்சு. அடுத்ததாக அதே மாதத்தோட லாஸ்ட்டில் ஜூன் 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் சேகர் கமுலா இயக்கத்தில் நடிச்சுக்கிற குபேரா படம் ரிலீஸு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. டீசர்லாம் விட்டப்புறம் வேறு லெவல் எதிர்பார்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினா நடிச்சுக்கிற கூலி படம் ரிலீஸ். ஸோ கூலி நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏகப்பட்ட நட்சத்திரங்கள், லோகேஷோட பயங்கரமான ஸ்டண்ட்டு காட்சிகள், பரபரக்கிற விறுவிறுப்பான திரைக்கதை, இதெல்லாம் இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததே மாதம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி நம்ம ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் முடிச்சிருக்க அந்த மதராசிங்கிற படம். இந்த படத்தோட சின்ன டைட்டில் வீடியோவே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. சிவகார்த்திகேயன் இந்த படம் நம்மளை காப்பாற்றும், மிகப்பெரிய வெற்றி அடை வைக்கும் அப்படின்லாம் நம்புகிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று இந்த படம் ரிலீஸு. அடுத்ததாக அக்டோபர் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷோட ஒரு படம். ஏற்கனவே நிலவுக்கு என்மேல் என்னுடைய கோபம் ரிலீஸ் ஆச்சு இந்த வருஷம். ஆனாலும் இப்போ தனுஷ் நடிப்பில் அக்டோபர் 1ஆம் தேதி இந்த இட்லி கடை படம் ரிலீஸு. ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அக்டோபர் 17 பார்த்திங்கன்னா சர்தார் 2 தீபாவளிக்கு இந்த படம் வேறு லெவலில் தெறிக்க விட போகுது. இதே தீபாவளிக்கு வேறு சில படங்கள் வந்தால் அதையும் நம்ம கன்வே பண்ணுறோம். டிசம்பர் 24, அதாவது டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் முன்னாடி நாள் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. என்ன படம்னா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா நடிச்சிட்டு இருக்க சூர்யா 45 படம் தான் ரிலீஸு. ஸோ இதுதான் இந்த 8 படங்கள் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய படங்கள். நீங்கள் இந்த படங்களில் எந்த படத்துக்கு ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.